அறிவாலயம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? கட்சி கட்டுப்பாட்டுல மதுரை தொகுதி இருக்கா? ஆளுங்கட்சி சதின்னு ஒரு குண்ட போற இதுல இருந்து சைல்டு பேபின்னு தெரியல. பிரேமலதாவே மதுரை தொகுதியில் நின்றாலும் பெஞ்சமின் வெல்வது உறுதி. தமிழ்நாட்டில் தேர்தல் களம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. எல்லா கட்சி கூட்டணியும் ஏடிஎம்கே கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணி தொகுதியெல்லாம் அறிவிச்சு, பிஜேபி கூட்டணிக்கு எத்தனை சீட்டு, அமமுக, தேவைக்கா எல்லாருக்கும் அறிவிச்சு கொடுத்து களத்தில் யார் யார் என்னென்ன சின்னத்தில் இறங்கணும், தாமரை சின்னத்தை அதிகமாக வளர்த்து விடுறார் எடப்பாடி பழனிசாமி. சின்ன சின்ன கூட்டணியெல்லாம் தாவே மூப்பனார் பையன் தமிழ் மாநில காங்கிரஸ் எங்க போயிடுச்சுங்கிறது தாமரை சின்னத்தில் போய் நிற்குது. அவளை கேவலமாக போயிடுச்சு. சீட்டு கட்சா போகுதுன்னு போய் நிற்குது. புரட்சி பாரதா ரெட்டாலையில் நிற்குது. இப்படி சின்ன சின்ன கட்சிகள்லாம் அப்படி நடக்குது. விஜய் கூட்டணி நாளைக்கு அறிவிக்க போறார் தான் சொல்றாங்க. ஸ்டார் ஹோட்டல் அறிவிக்க போறாராம். எந்த ஸ்டார் ஹோட்டல் அறிவிக்க போறாரு ஏதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய கேண்டிடேட் எல்லாம் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ், பெரிய கோட்டீஸ்வரன், பல பெரிய பைனான்சர்ஸ், பண முதலைகள் எல்லாம் கேண்டிடேட்டாக வராங்க. ஆமா, அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க கேண்டிடேட்டாக வராங்க. பெரிய பெரிய கேண்டிடேட்டாக வராங்க. அதில் சேப்பாக்கம் தொகுதியில் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்த்து அளிக்கிறவரு காங்கிரஸினுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக அந்த போரூர் செல்வம் நிற்கிறார். அவருக்கு அந்த தொகுதியை கொடுத்துருக்காங்களாம். அதே மாதிரி மதுரை தொகுதியில ரோஹிணி தேட்டர் உரிமையாளர் பையன் ரேவந்துக்கு கொடுத்துருக்காங்களாம். இப்படி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் தான் நிற்கிறாங்க. பணத்துக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை, அச்சு தள்ளுவானுங்க. பைனான்சருங்க நிற்கிறாங்க, பெரிய பெரிய கோட்டீஸ்வரனுங்க நிற்கிறாங்க, அடிச்சு தள்ளுவாங்க. தேர்தல் பரப்புரைன்னு வந்தாலே அதான் கட்சி புரோட்டோக்கால். எல்லா கட்சிக்காரும் தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு எப்படிலாம் பர்மிஷன் வாங்கலாம் சொல்லிட்டாங்க. நீ மீட்டிங் நடத்தணும்னா ஆன்லைன் பர்மிஷன், ஆன்லைன்ல நீ அப்ளை பண்ணணும். அதுக்கு அப்ளை பண்ணா மீட்டிங் பர்மிஷன் பிளேஸ்லாம் ஏற்கனவே டிசைட் 10 வருஷத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. மீட்டிங் பாயிண்ட்லாம் எங்கெங்க அப்படின்றதுலாம், தெருமுனை பிரச்சாரம் மீட்டிங் பாயிண்ட் எங்க, பப்ளிக் கூட்டம் போடுற இடம் எங்கன்னு. நீ பெரம்பூர் தொகுதியில் நிற்கிற ஆளு 3000 பேர் வருவாங்க மீட்டிங்குனா, சென்னை மாநகரத்தில் இருக்கிற விஜய் கட்சியை சேர்ந்த ரசிகர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா மீட்டிங் போட்டா பெரம்பூர் தொகுதிக்கு வந்து ஜமாவை கட்ட முடியுமா? போலீஸ் தர மறுக்குது. ஆளுங்கட்சியினுடைய பெரிய இது அப்படின்னு சொல்லலாம். ஆளுங்கட்சிக்கு இதுல சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ
அது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. அது த்ரூ எல்லாம் ஆன்லைன், அப்படிதான் ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாம விஜய் ஆளுங்கட்சி சதின்னு ஒரு குண்டை போடுற. இதுல இருந்து சைல்டு பேபின்னு தெரிஞ்சில்ல. என்ன வேட்பாளருடைய தகுதி என்ன, வேட்பாளர் எப்படி மனு அவன் எந்த பர்மிஷன் கேட்டாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. 3000 பேர் பெரம்பூர் தொகுதியில் ஒரு ரோட்ல கொண்டு போய் நீ நிறுத்தி கொடுத்த போட்டா டிராபிக் ஜாம் ஆகாது. இதெல்லாம் உனக்கு யோசனை இல்லை? உனக்கு அட்வைஸ் கொடுக்குற முண்டல்ல இதெல்லாம் சொல்ல வேணா உனக்கு? எல்லாம் ஆன்லைன்ட்டு இவன் இப்படி நாளைக்கு அவர் அறிவிக்கிறார், யார் யார் எந்தெந்த தொகுதியெல்லாம் அறிவிக்கிறாரு. திமுகவும் நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் நாளைக்கு அறிவிக்க போகுது. நிச்சயமா திமுகவும் யார் யார் என்னென்ன சின்னத்தில் நிற்கிறாங்க ஏது அப்படின்றத விளக்கமா அறிவிக்க போகுது. காங்கிரஸ் கமிட்டி அவன் இன்னைக்கு ஈவினிங் அவன் கமிட்டிப்பா யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதி நிற்க போறாங்கன்னு காங்கிரஸ் ஃபைனலைஸ் பண்ண போகுது. விஜயகாந்த் கட்சி ஃபைனலைஸ் பண்ண போகுது. திரும்ப ஆல்ரெடி எந்தெந்த தொகுதியில் அவர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. திரும்ப வரைக்கும் எல்லாம் அவெல்லாம் மனு வாங்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் அவ்வளோ ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் நிற்க போறாங்கன்னு முதல்வர் மூலயமா திமுக கட்சி தலைவர் மூலயமா அறிவிக்கிறாங்களோ இல்லை அவங்களே இண்டிபெண்டா அறிவிக்கிறாங்களான்றது நாளைக்கு சுத்தமா தெரிஞ்சு போயிடும். எல்லாத்த விட ஒரு பெரிய விவகாரம் மதுரவாய் தொகுதி, திமுகவுடைய கோட்டையா இருக்கிற மதுரவாய் தொகுதி. ஏடிஎம்கே பெஞ்சமின் அறிவிச்சிட்டாங்க, விஜயகாந்த்ல ரேவந்த் அறிவிச்சிட்டாங்க. டிஎம்கேல என்னடான்னு கேட்டா வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் வீரமணி அவரை சின்னவர் அறிவிச்சிட்டாராம், நீ போய் வேலையை பாருட்டாராம். அதனால அவர் வண்டியெல்லாம் ரெடி பண்ணின்னு கட்சிக்காரங்க எல்லாரும் ரெடி பண்ணி குழப்பிக்கின்னு சுத்திக்கின்னு ஒரு வாரமா மதுரவாய் தொகுதியில ஒரே குழப்பம். என்னதான் கேட்டா அறிவிக்கப்படாத அறிவிப்பு. சின்னவர் என்ன வேலை பார்க்க சொல்லிட்டாரு, உதயநிதி வேலை பார்க்க சொல்லிட்டாரு, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலைய அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. மதுரவாய் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ கணபதி, அவருக்கு நல்ல பேர், ஏகப்பட்ட திட்டங்கள்லாம் கொண்டாந்தாருக்கு, பண்ணிருக்காங்க, நல்ல பேரு. 2 பேர் தான் களத்தில் இருக்காங்க. 18 பேர் அறிவாலயத்துக்கு போய் அப்பீர் ஆயிருக்காங்க. ஆமா, மனு போட்டவங்க எல்லாம் இவரு தான் சொல்லி அறிவிப்பு கொடுத்து எல்லா ஊடகங்கள்லையும் வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் எல்லாத்திலையும் கணபதிக்கு வீரமணிக்கு தான் போட்டி. ப்ரொபகண்டா பண்ணி அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி தலைமையை அறிவிக்காத முன்னாடி அவரை போய் வேலையெல்லாம் பாருன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் முழு வீச்சில் வேலைகள்லாம் இறங்கி பண்ணி மதுரவாய் தொகுதியை ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் விட்டார். ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் விட்டார். இதுல என்னடா கேட்டா பிரபல நாளேடு தினமலர் டீக்கடை பெஞ்சில இன்னைக்கு கணபதிக்கு கணபதி பேக்கர், அவரு அந்த சமுதாயத்துல உள்ளவங்களையே அவரை எதிர்க்கிற மாதிரியும் அவருக்கு அவர் தொகுதியில பெரிய இது இல்லாத மாதிரியும் இவர் வீரமணி எஸ்சி சேர்ந்தவர், ஏடிஎம்கே கேண்டிடேட் பெஞ்சமின் எஸ்சி சேர்ந்தவர். அதனால தொகுதியெல்லாம் அதிருப்தியா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பணம் கொடுத்து ரிப்போர்ட்ஸை போட்டு ஊடகங்கள்ல எல்லாத்திலையும் மிக பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காரு வீரமணி. பாருங்க, இந்த காலம்தான் டீக்கடை பெஞ்சு இதுல போட்டு குழப்பி இருக்காரு. படிச்சு பாருங்க, தெளிவா நல்லா படிச்சு பாருங்க, தெளிவா இருக்கும். காரமாக்க ஒன்றியமா
சென்னை மாநகராட்சியோட சேர்ந்தாச்சு. அவன் வந்து அந்த டீக்கடை பெஞ்சில் எழுதுறான். காரம்பாக்கம் எங்க போயிடுக்கிறது? யாரு இவங்களுக்கு இதுல இருந்து எவ்வளவு பெரிய பாருங்க, பேனால மார்க் பண்ணியிருக்க பாருங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். காரம்பாக்கம் ஒன்றியமா இப்படிலாம் குழப்பி தினமலர் டீ கடை பெஞ்சில் எழுதுனா பெருசா தாக்கு வரும்னு சொல்லி பிரபல பத்திரிகையில இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க. இது ஒரு வாரமா மதுரவாய் தொகுதியில வந்து வீரமணி கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி எனக்கு சீட்டு கொடுத்தாச்சு, நான் தான் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க. அப்படியே இருக்கட்டும். மதுரவாய் தொகுதி திமுக கணபதியை தவிர மாற்று கட்சியினர் பிரேமலதாவே, விஜயகாந்த் கட்சியை சேர்ந்த பிரேமலதாவே மதுரவாய் தொகுதியில் நின்றாலும் பெஞ்சமின் வெல்வது உறுதி. மதுரவாய் தொகுதியில பெஞ்சமின் வெல்வது உறுதி. கணபதியை மீறி மதுரவாய், நான் ஒரு பெருமைக்காக சொல்லலைங்க, களத்துல வந்து இறங்கி மதுரவாய் தொகுதியில கணபதி எப்படிலாம் பண்ணியிருக்காரு, அவருக்கு எப்படிலாம் பேர் இருக்குன்னு திமுக கட்சியை சேர்ந்த ஐடி இங்கு சொல்லும், காவல்துறை உளவு பிரிவு சொல்லும், எல்லாத்துக்கும் மேல பொதுமக்கள் நடுநிலையாளர்கள்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களுக்கு துட்டை கொடுத்து டெய்லி ஒரு வாட்ஸ்அப்பு, டெய்லி ஒரு இது குழப்பிக்கினே இருந்து இன்னைக்கு தினமலர்ல குழப்பிட்டாங்க, இன்னைக்கு டீ கடை பெஞ்சில் போட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் எனக்கு சொல்லிட்டாரு மதுரவாய் தொகுதி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட காசு இப்போ இறங்கி செலவு பண்ணி வண்டியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லா பண்ணியும் நான் ரெடி அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிற வீரமணி மீது அறிவாலயம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? கட்சி கட்டுப்பாட்டில் மதுரவாய் தொகுதி இருக்கா, அறிவாலயத்து கட்டுப்பாட்டில் இந்த தொகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உருவாயிடுச்சு. அறிவாலயம் கண்டுகொள்ளுமா? அறிவாலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நேரடி நேர்காணலாம் பண்ணி பல நெருக்கடிகள்லாம் 400 மில்லி போதுறோம்மா, அதிரடியா எல்லா சிக்கலையும் தீர்த்து வரும் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அறிவாலய கண்ட்ரோல்ல மதுரவாய் தொகுதி இருக்கா இல்லையா? ஏன்னா தொகுதி கட்டுப்பாட்டிலேயே இல்லாத வீரமணி அவருடைய அறிவிச்சாச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காரு. இதுக்கு அறிவாலயம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? வீரமணி சொல்ற மாதிரி சின்னவர் உதயநிதி அடையாளம் காட்டிட்டாரா வீரமணிய? அப்படி ஒரு கால அடையாளம் காட்டி அறிவிக்கப்பட்டிருந்தால் மதுரவாய் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வெல்வது உறுதி. அறிவாலயம் பரிசீலிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.